நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இந்த ஏஐ டூலில் யூஸ் பண்ணலாம் நீங்கள் உங்கள் டயத்தை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ டூல் மூலம் உங்களால் வந்து மணியுமே ஜென்ரேட் பண்ண முடியும். அது என்னங்கிற ஒரு டாப் 10 ஏஐ டூல்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்பர் 1 lumin5.com. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து வீடியோட்டாக ஜென்ரேட் பண்ண கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து உங்கள் காலேஜ் ஸ்டடீஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆர் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு தென் அது வந்து ஒரு வீடியோவாக வரும். ஸோ தட் அது மூலம் நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பிபிடி போட்டு ஸ்க்ரீனாக ஒரு ஸ்க்ரீனாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டயத்தில் இந்த மாதிரி வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலி வந்து உங்களுக்கு வந்து உங்களை வந்து ஒரு ஸ்டெப் மேலே காமிக்கும். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் டைமே சேல் பண்ணலாம். ஸோ தட் இது மூலம் உங்களால் வந்து பாசிவாக உங்கள் காலேஜ் டயத்தில் நீங்கள் வந்து இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். செகண்ட் வெப்சைட் என்னென்னா, நம்ம ஒரு சில டைம் மியூசிக் கேட்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த டியூன் மட்டும் தனியாக வேணும் கேட்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அதை வந்து நம்ம எங்கேயுமே தனியாக எடுக்க முடியாது. இப்போ நான் சொல்கிற இந்த lal.aங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அதை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து அந்த வோக்கலையுமே அந்த டியூனையுமே தனியாக செப்பரேட்டாக எடுத்து கொடுத்துரும். ஸோ தட் இது மூலமாக உங்களால் வந்து அந்த பர்டிகுலர் டியூனை மட்டும் ப்ளே பண்ணி கேட்க முடியும். தேர்ட் வெப்சைட் என்னென்னா, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜில் இருக்கப்போ வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க. அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து ஒரு அன்வான்ட் பிக்சர் இருந்தால் அதை எரேஸ் பண்ணுறாங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இந்த வெப்சைட் magicrx.comங்கிற வெப்சைட் போங்க. அதில் போய் உங்களோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு தென் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் தேவையில்லையோ ஜஸ்ட் நீங்கள் பின்னாடி அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த வெப்சைட்டில் ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். ஃபோர்த்து டூல் என்னென்னா sound.io. இது பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் கிரியேட் டூல். இதில் நீங்கள் கிரியேட் பண்ணுற எல்லா மியூசிக்குமே வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஐ கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ தட் நீங்கள் வந்து இந்த ஏஐ கிரியேட் பண்ணி மியூசிக்கை உங்களால் வந்து ஆன்லைனில் செல் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் யாராவது கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தட் அவங்கள்டையுமே உங்களால் வந்து ஃப்ரீ காப்பிரைட் ஏஐ கிரியேட் பண்ணி மியூசிக்னு சொல்லி உங்களாலுமே வந்து சேல் பண்ண முடியும். ஃபிஃப்த் டூல் என்னென்னா copy.ai. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மோஸ்ட்லி உங்களுக்கு நீங்கள் இப்போ ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்குன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இதில் வந்து நீங்கள் வந்து ஹேஷ்டேக் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதே மட்டும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட் தென் உங்களுக்கு தேவையான பிளாக் இதில் எல்லாமே கிரியேட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது அண்ட் ஆல்சோ பெய்ட் வெர்ஷன் இருக்குது. ஃப்ரீ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 7 days ஃப்ரீ ட்ரையல் இருக்குது. மேபி நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் அதை வச்சு மணி ஈஸியாக மேக் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் க்ரியேட்டரை வந்து டேரெக்டாக அப்ரோச் பண்ணலாம். அப்புறம் அந்த மாதிரி ஹேஷ்டேக் ஜென்ரேட் அதே மட்டும் வந்து எனக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி அப்படின்ட்டு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லி அப்ரோச் பண்ணிவிட்டு தென் வந்து அது மூலமாக உங்களால் வந்து செல் பண்ணி அந்த சர்வீஸை செல் பண்ணி மணி ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 6 என்னென்னா, நம்ம மோஸ்ட்டாக வந்து நம்ம ஆன்லைன் கிளாஸ் அதர்வைஸ் நமக்கு வந்து வெபினார் வந்து மொபைல் ஃபோனில் தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து நோட்ஸ் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து போராக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து இந்த assembly.aiங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து நோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ நீங்கள் இந்த கிளாஸில் இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து நோட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்து உங்களோட டெஸ்க்டாப்லேயே வந்து ஷோ ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வெப்சைட் வந்து உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக உங்களோட காலேஜ் ஸ்டாஃப் வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. டூல் என்னன்னா mem.ai. இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நோட்ஸ் டேக்கிங் பிளாட்ஃபார்ம். இதில் நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஷோ அப் ஆகும். 8th டூல் என்னென்னா pexel.com. இப்போ நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ காப்பிரைட் வந்து ஸ்டாக் ஃபுட்டேஜ் ஒரு ஸ்டாக் வீடியோஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து அந்த pexel.com வெப்சைட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக்ஸ் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நீங்கள் ஸோ தட் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் அதேமாதிரி நீங்கள் வந்து செல்லுமே பண்ணலாம். வேறு பிளாட்ஃபார்ம் லைக் பெக்ஸ்பே அந்த மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்ம்லேயே உங்களை அந்த ஃபோட்டோஸ் வந்து வேறு வீடியோஸ் வந்து நீங்கள் செல் பண்ண முடியும். இது டூல் என்னென்னா scribe.com. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்டை வந்து கைட் பை கைடாக வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் வந்து அரேஞ்ச் பண்ண முடியும். இது எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்டடீஸ் காலேஜ் படிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து பேராகிராஃப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்மளுக்கு வந்து படிக்கிறே கஷ்டமாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் இந்த வெப்சைட் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு விஷுவலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். 9th டூல் என்னன்னா superme.ai. இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மீமாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட காலேஜ் டைத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பில்டு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு மீமாக போட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழில் கூட விட்ஸ் மீம்ஸ்ன்னு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 1 million ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி மீம் மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்களுமே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறது மூலம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ தட் நீங்களும் ஒரு சின்ன ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் அந்த வெப்சைட் வச்சு. நம்ம 10 என்னென்னா voice.com. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறத ஒரு வீடியோ எடுத்துக்காங்க. தென் அந்த வீடியோ வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து டிப்ஸ் கொடுக்கும். நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க, என்ன நல்லா பேசுங்க அப்படின்னு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.